ஹாய் ஒன். ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கிறோம். என்ன அப்படின்னா, வேர்ஸ்ட் காலேஜ் லிஸ்ட் 2024. வர்ஸ்டான காலேஜ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்தோன்னே ஒரு விஷயத்துல உள்ள வந்திருப்பீங்க. வர்ஸ்டான காலேஜ் எது? வர்ஸ்டான காலேஜ் ஐயோ 2024ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் வர்ஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பயந்துருக்கலாம். ஒரு சிலர், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, வர்ஸ்ட் காலேஜ் நம்ம பார்த்துட வேண்டியதுதான், பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம், அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு. ஸோ இந்த வர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இது நான் சொல்லலை, நம்ம அது வைஸ் சான்சலர் அவர்களே சொல்லியிருக்காரு, வேல்ராஜ் அவர்களே சொல்லியிருக்காரு. ஒரு நல்ல காலேஜ், ஒரு நல்ல கல்லூரி, ஒரு ஒரு தரம் குறைந்த கல்லூரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட்ல அவர் சொல்லியிருக்காரு. அந்த பாயிண்ட் எல்லாமே இங்க இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் 15 கல்லூரிகள் வந்து அவங்களே 11 கல்லூரி ஆல்ரெடி மூடிட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்டே தரல. ஒரு 4 கல்லூரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே முன் வந்து எங்களால் நடத்த முடியல அப்படிங்கிற மாதிரி மூடிட்டாங்க. ஸோ இது எதனாலனா, முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷன் தராதனாலே ஃபேக்கல்ட்டி இல்லை. ஃபேக்கல்ட்டி இல்லைனாலே அங்கே நல்ல ஒரு எஜுகேஷன் தர முடியாதுன்னு நான் சொல்லலை, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொன்னார். ஏன்னா ஃபேக்கல்ட்டி இல்லாதனாலே நல்ல ஒரு எஜுகேஷன் அவங்களால தர முடியல, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் நடத்த முடியாதனால தான் அவங்க வந்து இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ மீதி இருக்க 470 கல்லூரிகள் இருக்கு இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. அதுல 2 லட்சம் சீட் இருக்கு. இது எல்லாமே நல்ல கல்லூரியா, நல்ல சீட்டா அப்படின்னு பார்க்கும்போது அது கேள்விக்குறி தான் அப்படின்னு அவரு தான் மென்ஷன் பண்ணாரு. இது உண்மையான ஒரு வார்த்தை தான். ஏன்னா அவரு தான் அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி தான் அப்ரிசியேஷன் கொடுக்குறாங்க. என்னதான் ஒரு அட்டானமஸ் கல்லூரியா, டாப் கல்லூரியா நிறைய கல்லூரி இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரூவல் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது, அவங்க தான் எல்லாமே பாக்குறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கல்லூரியோட தரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மெயினாக இந்த வீடியோவில் பார்க்கணும். அண்ட் ஒரு கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ் லிஸ்ட் 2024ல் ஒரு கல்லூரி வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் லிஸ்ட்ல வருது அப்படின்னா அது நான் சொல்ல தேவையில்லை, நான் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டேன். காரணம் என்னன்னா, நீங்க தப்பா நினைச்சுங்க, ஐயோ அப்ப சொல்ல மாட்டீங்களாங்க சார், அப்ப உங்களுக்கு தெரியும் தானே. அப்படி கிடையாது. எல்லா கல்லூரியுமே நல்ல கல்லூரி. AICTE, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய அப்ரூவல் எல்லா கல்லூரிக்குமே இருக்கு. ஸோ அதனால நல்ல கல்லூரி லிஸ்ட்ல தான் அது எல்லாமே வரும். இதுல அட்டானமஸ் கல்லூரி, நான் அட்டானமஸ் கல்லூரியும் பிரியுது. ஒரு 150 காலேஜ் அட்டானமஸ் கல்லூரியா இப்ப வளர்ந்து வந்துச்சு. அட்டானமஸ் கல்லூரியெல்லாம் நல்ல கல்லூரியும் இல்லை, நான் அட்டானமஸ் கல்லூரியும் நல்ல கல்லூரியும் இல்லை, அதாவது எல்லாமே நல்ல கல்லூரியும் இல்லைங்கிற. நான் அட்டானமஸ் கல்லூரியிலையும் தரம் குறைந்த கல்லூரி இருக்கு, நான் அட்டானமஸ்லயும் தரம் குறைந்த கல்லூரி இருக்கு. நாம தான் பார்த்து எடுத்துக்கணும். ஸோ 470 காலேஜில் எது பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த லிஸ்ட்டை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, நேராக TNE வெப்சைட்குள்ள போங்க. போயிட்டு பர்ஃபார்மன்ஸ், காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஏப்ரல் 2023லேருந்து 2024 ஒன்று போட்டிருப்பான். நீங்க 3 புள்ளி மாதிரி இருக்கும் TNE வெப்சைட்ல மேல கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே லைனா வரும், கட் ஆஃப் அது இதுன்ட்டுலாம். அதுல கீழே பார்த்தீங்கன்னா காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கிளிக் பண்ணி PDF போடுவாங்க. இதை வச்சு நான் வீடியோவே போட்டிருக்கேன். அதுல பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் எல்லாம் 30% கூட பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கலையோ, ஏன்னா அது ரிசல்ட்டுங்க. ஒரு காலேஜோட தரம் எப்படி இருக்கும்னா பிளேஸ்மெண்ட் மட்டும் நம்பி கிடையாது, அதோட ரிசல்ட்லயும் இருக்கு. அந்த ரிசல்ட் யாருனால வருது? ஃபேக்கல்ட்டினால. அண்ட் ஆல்சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட தரம் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்க? ஃபேக்கல்ட்டி தான் கொண்டு வராங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிடும் அந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் பாதி லெவலில். இது அட்டானமஸ் இல்லை, நான் அட்டானமஸ் கல்லூரி. அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர நான் அட்டானமஸ் கல்லூரியோட லிஸ்ட் தான் அது. அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய, நல்லா கேட்டுக்கோங்க, 1%லேருந்து 0% காலேஜ் கூட இருக்குங்க. 6 கல்லூரி வந்து யாருமே பாஸ் ஆகல. 6 கல்லூரி எதுவுமே யாருமே பாஸ் ஆகல. பர்சன்டேஜ் வந்து 0%. அதுல பார்க்கும்போது ஒரு 0%லேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு 40% வரைக்கும் ரிசல்ட் தர முடியாத கல்லூரிகள்லாம் கண்டிப்பா நீங்க யோசிச்சு தான் எடுக்கணும். இதை நான் அங்க சொல்லிக்க விரும்புறேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க பாருங்க. இப்போ PDF எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை நம்ம சேனல்ல நீங்க இருக்கு, காலேஜ் பர்ஃபார்மன்ஸ் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு அடிச்சிங்கனாலும் கூட வரலாம். ஸோ அதில் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த லிஸ்ட் அவுட்ல எதெல்லாம் 40% கீழே தான் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கோ, ஓவரால் பர்சன்டேஜ் இருக்கோ, அந்த கல்லூரி யோசிச்சுடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் ரொம்ப முக்கியம், இன்னொரு லிஸ்ட் சொல்றேன். அட்டானமஸ் கல்லூரியில எப்படி வந்து நம்ம வந்து வர்ஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சுலபம். அட்டானமஸ் கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு வருஷம் இயங்கிச்சுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு கல்லூரி 10 to 15 இயர்ஸ் ஆகாம அட்டானமஸ் தரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரிகள் முக்காவாசி எல்லாமே இப்போதான் அட்டானமஸ் அப்ளிகேஷன் வாங்கிச்சு, அட்டானமஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதனால எல்லா கல்லூரியுமே கண்ணை மூடி நம்ம எடுத்துட முடியாது. ஸோ அதுலேயும் நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்கள் பார்க்கணும்.
நான் அட்டானமஸ் கல்லூரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் நல்ல தர கல்லூரியும் இருக்குது, நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற கல்லூரிக்கு பிளேஸ்மெண்ட்டும் நல்லா தராங்க. ஸோ இது எல்லாம் எப்படி சார் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அட்டானமஸ்லையும் பார்க்குறது நான் அட்டானமஸ்லையும் பார்க்குறது கேட்டிங்கன்னா ரொம்ப சுலபம். நான் ஃபர்ஸ்ட்டுங்கிறது நான் அட்டானமஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டேன். அட்டானமஸ் கல்லூரியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களும் சொல்கிறேன். நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் இது பொருந்தும். என்னன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு கல்லூரியில் பாருங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அது நீங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டாலே தெரியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே ஒரு பிடிப்பு வரும் நமக்கு. ஸோ ரிசல்ட் ரொம்ப முக்கியம். அந்த ரிசல்ட் வச்சும் கூட நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். அட்டானமஸ் கல்லூரிகளில் அவங்களே வந்து மார்க் போடுறதுனாலையும் அவங்க கரெக்ஷன் பண்ணுறோன்னு ரிசல்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் தப்பு சொல்லலை. எல்லா கல்லூரிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக தான் கரெக்ஷன் பண்ணி நியாயமாக தான் போடுவாங்க, இஷ்டத்துக்கு மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ் மேக்கிங் அட்டானமஸ் கல்லூரியில் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அட்டானமஸ் சிலபஸ் மேக்கிங் ஓகே கரெக்டாக இருக்கும், அண்ணா யூனிவர்சிட்டி வச்ச சிலபஸ் தான். பட் அப்டேட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இந்த காலத்து அப்டேட் தகுந்த மாதிரி அட்டானமஸ் கல்லூரிகள் மாறி இருப்பாங்க. அது நம்ம பார்க்கணும் அட்டானமஸ். அதனால தான் அட்டானமஸ் பெஸ்ட்டுங்கிறோம் சில டைம். சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஃபீஸு ஸ்ட்ரென்த்து, ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்க, உங்களால் கட்ட முடியுமா என்னங்கிறது பாருங்க. ஸ்ட்ரென்த்னா போன வருஷம் எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சாங்க, இப்போ எவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சா கலெக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த காலேஜில் விசாரிச்சாங்கனாலே சொல்லுவாங்க. இதுலேயே தெரிஞ்சிடும், ஓ கம்மி மெம்பர்ஸ் தான் இந்த காலேஜில் சீட் வாங்கியிருக்காங்க, அப்போ இந்த காலேஜோட தரம் குறைஞ்சிருக்கு. அந்த ஒரு கல்லூரியில் மேக்சிமம் ஒரு 500 பேர் 300 பேர் கூட படிக்கிற கல்லூரி இருக்கு, 1000 பேர் படிக்கிற கல்லூரி இருக்கு. மேக்சிமம் ஒரு 50-60 பேர் படிக்கிற கல்லூரியில பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இருந்தால் யோசிச்சு எடுக்கும். சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் வேல்ராஜ் அவர்கள் சொல்றாரு. நல்ல கட்டமைப்பே இல்லாத கல்லூரிகள் தான் நாங்கள் மூடி இருக்கோம் அப்படின்னு. இன்னும் நல்ல கட்டமைப்பு இல்லாத கல்லூரிகள் இருக்குன்னு தான் சொல்றாரு. அதை நீங்க பார்த்துதான் நீங்க சேரணும் உள்ள போய். ஃபேக்கல்ட்டி, அதுக்கு தான் ஒரு கல்லூரி பார்க்காம நம்ம வந்து சாய்ஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்றது. அதுக்கு 100 கல்லூரி போய் பார்க்க முடியாது. நம்ம ஏதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கல்லூரி மட்டும் போய் பார்க்கலாம். ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேக்கல்ட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஃபேக்கல்ட்டி கையில் தான் எல்லாமே இருக்குன்னு நான் சொல்லலை, நம்ம வேல்ராஜ் அவர்கள் சொல்கிறாரு. ஏன்னா ஃபேக்கல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கணும். அவங்க கையில் தான் ரிசல்ட்டும் இருக்குது, அவங்க கையில் தான் உங்களோட எஜுகேஷனும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் ரிசல்ட்டையும் கொண்டு வரது அவங்க கையில் தான். ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள், பிஹெச்டி முடிச்சவங்க இருக்காங்களான்னு பாருங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வாத்தியார் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் போய் பார்க்கணும். சரிங்களா? அங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க சில காலேஜில். லேப் வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு ஒரு கல்லூரியில் பார்க்கணும். என்பிஏ ஆர் NAAC அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும். என்பிஏ NAAC அக்ரிடேஷன் ரொம்ப முக்கியம். என்பிஏ வந்து இல்லாத NAAC அக்ரிடேஷன் A++ இருக்கும். எல்லா கல்லூரிக்கும் NAAC அக்ரிடேஷன் இருக்கும்னு அவசியம் இல்லை. பட் NAACங்கிறது ஒரு அங்கீகாரம் தான். ஸோ அது வந்து பொதுவாகவே நல்ல கல்லூரிகள் இருக்க தான் செய்யும். என்பிஏங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அது என்பிஏ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். சில கல்லூரியில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்காது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. பட் அதையும் மீறி அவங்க வந்து நல்ல டீச்சிங் நல்ல ஒரு இது கொடுத்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எடுத்துக்கலாம். ஸோ என்பிஏ NAAC இருக்கான்னு பாருங்க. NIRF ரேங்கிங்ல இருக்கான்னு பாருங்க. NIRF ரேங்கிங் இல்லாத கல்லூரியும் இருக்கு, நல்ல கல்லூரியும் இருக்கு. NIRF ரேங்கிங் இல்லாத கல்லூரி கூட நல்ல கல்லூரிகள் நிறைய இருக்கு. ஸோ அது நம்ம கம்பேர் பண்ணுவோம். NIRF ரேங்க் இருந்தால் கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க. NIRF ரேங்கிங் இல்லாத கல்லூரிகள் மீதி இருக்கிற லிஸ்ட்டை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து NIRF இல்லாததும் எடுத்துக்கலாம். அது ஒன்று மட்டுமே முடிவு பண்ண முடியாது. அட்டானமஸில் நான் அட்டானமஸ் இருக்குது, அட்டானமஸ் ஆர் நான் அட்டானமஸ் இருக்குது. நீங்கள் எது படித்தா பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரெண்டுலேயுமே படிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட். நான் அட்டானமஸில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்குறது. அட்டானமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுங்கிறது அட்டானமஸில் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிலபஸ் மேக்கிங்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுப்பிச்சு அவங்க வைக்கிற சிலபஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அது அப்டேஷன், இந்த காலத்துக்கு அப்டேஷன், ஏஐ அப்டேஷன், அந்த மாதிரி அப்டேஷன் சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ அதனால அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிறது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் கல்லூரியில் இருக்கும். நான் அட்டானமஸ்லயும் இருக்கு. பட் அவங்களோட சிலபஸ் அப்டேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது உண்மைதான், நீங்க போய் விசாரிச்சீங்கனாலே தெரியும். அதை அப்டேட் பண்ணி இந்த சிஸ்டத்தை அப்டேட் பண்ணி வர்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அவங்களோட சிஸ்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அட்டானமஸ்ங்கிறது அவங்களா முன்னெடுக்கிறது, தன்னாட்சி, அவங்களா முடிவு பண்றது. அது என்னவோ அப்படியே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க கொடுக்க முடியும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து டைப் பண்ணியிருக்கணும் அந்த கல்லூரி கூட. ஒரு டிபார்ட்மெண்ட் கூட இப்போ CSBS இருக்குன்னா பவர்ட் பை TCS அப்படின்னே போட்டிருப்பாங்க. சில கல்லூரியில் கிருஷ்ணா காலேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கல்லூரியில் அந்த இண்டஸ்ட்ரியை டைப் பண்ணியிருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியே உள்ள வந்து அந்த இண்டஸ்ட்ரி பேஸ்ல வந்து உள்ள யாரா அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியை வந்து சொல்லித்தர ஆளுகளாக இருப்பாங்க. அந்த மாதிரி கல்லூரிகள் தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்றாங்க. அது அதிகமாக அட்டானமஸ் கல்லூரியில் பார்க்க முடியும். நான் அட்டானமஸ்ல இருக்கு, பட் அட்டானமஸ்ல நிறைய பார்க்க முடியும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் இப்படி வந்து பல வகையான காலேஜஸ் இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லும்போது யூனிவர்சிட்டி கல்லூரிகள் சொல்லுவாங்க இல்லையா, யூனிவர்சிட்டி அரியலூர், யூனிவர்சிட்டி பாரதிதாசன், இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்குது. இதெல்லாமே கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள வர்றது. பட் இதில் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதில் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து சேருங்க. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட்லேயே நல்ல கல்லூரிகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 11 கல்லூரிகள் இருக்குது, பியூர் கவர்மெண்ட். ஸோ இதிலலாம் எப்படி சேரலாமா வேண்டாமாங்கிற ஒரு வீடியோ போட்டிருப்போம். பட் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, 10,000 15,000 தான் இருக்கும். நீங்கள் இது ரெண்டுலையுமே படிக்கலாம். பட் அதர் தென் தட் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் விஷயம், இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃபேக்கல்ட்டி, இந்த விஷயமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். கொஞ்சம் டேஞ்சர் தான். கவர்மெண்ட்டில் ஒரு 5 கல்லூரி நல்லாயிருக்கும், மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான கல்லூரிகள் தான். அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸ் கொஞ்சம் பார்த்தே சேருங்க. ஸோ கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் எய்டட் பெட்டர். இந்த 3 கல்லூரி பிஹெச்என், தியாகராஜர் அண்ட் சிஐடி நல்ல காலேஜ் தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. செல்ஃப் ஃபினான்ஸ் வரக்கூடிய 440 கல்லூரிகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி நீங்கள் அந்த கல்லூரியோட இந்த தரமெல்லாம் பார்த்து தான் நீங்கள் சேரணும். அப்போ தான் நம்ம பெஸ்ட் கேம்பஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ மொத்தத்தில் லாஸ்ட்டாக தான் நான் பிளேஸ்மெண்ட்னு வச்சிருக்கேன். பிளேஸ்மெண்ட் 2024 அப்படின்னா என்னன்னா 2024 டேட்டா தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பழைய ஆதி காலத்தில் ரிப்போர்ட்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பையன் 64 லட்சம் வாங்குறான், 60 லட்சம் வாங்குறான் பர் இயருக்கு, அதெல்லாம் சும்மா. நீங்கள் 2024 லிஸ்ட்டில் யார் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கா அந்த கல்லூரியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியில் போய் விசாரிங்க. யாருக்கிட்ட இது விசாரிக்கணும்? உங்கள் சீனியர்ஸ் கிட்ட. அந்த கல்லூரியோட படித்த மாணவர்களும் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் இருப்பான். அவங்ககிட்ட போய் விசாரிங்க. அது என்ன லேக்ல வாங்கியிருக்காங்க, என்ன கம்பெனி வருது. மேனேஜ்மெண்ட் பொதுவாகவே அட்மிஷனுக்காக தான் பேசுவாங்க. நீங்கள் தான் விசாரித்து சேர்ந்துக்கணும். வர்ஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வேல்ராஜ் அவர்கள் தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா அந்த ஃபேக்கல்ட்டி தான் ஹைலைட் பண்ணி சொல்றாரு. ஒரு ஃபேக்கல்ட்டி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கும், நல்லா வளரும். ஃபேக்கல்ட்டி நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேனேஜ்மெண்ட்டே நல்லா இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுதான் நானும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக அது நீங்கள் மெயினாக பார்க்கணும். அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு வரும்பொழுது ஃபேக் ரிப்போர்ட்டாகவும் இருக்கலாம். ஒரு பேனர் ஒன்று அடிச்சிருப்பாங்க, அந்த பேனரை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஐயோ இவ்வளோ பேர் பிளேஸ் ஆயிருக்காங்களா, இந்த அதெல்லாமே ஒரு டேட்டா இருக்கட்டும். நீங்கள் அந்த கல்லூரியில் அந்த மாணவர்கள்ட்ட விசாரிக்கும் போது தான் செகண்ட் இயர், தேர்ட் இயர் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்போம். ஒரு மணி நேரம் நீங்கள் விசாரிக்கிறக்கே நீங்கள் வந்து செலவழிக்கணும். அங்கே எங்கே விசாரிங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு 10 பேர்கிட்ட விசாரிங்க. 4 வருஷம் படிக்கணும் இல்லையா? ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்களா, சும்மா ஒன்றும் படிக்க வைக்கல இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்த்து தான் சாய்ஸ் ஃபில்லிங் தான் அவங்க காலேஜஸ் வைக்கணும். 440 காலேஜும் அப்ரூவலான காலேஜ் தான், நல்ல கல்லூரி தான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எந்த கல்லூரியில் ஃபேக்கல்ட்டியும் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும், இந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கோ கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் சேரலாம். வெஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் லிஸ்ட் எதிர்பார்த்தீங்க, கண்டிப்பாக அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல கல்லூரிகள் தான், நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். தேங்க்யூ. ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது என்ன அப்படின்னா ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு தான். அண்ட் ஹாஸ்டலோட குவாலிட்டி. அண்ட் ஹாஸ்டலில் வந்து ஒரு தங்குற ரூமாக இருக்கட்டும், அந்த ஃபேனு இல்லை ஏசி, இந்த மாதிரி ரூமுக்கு தகுந்த மாதிரி வாடகை வாங்குவாங்க. வாடகைன்னு சொல்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபீஸ் தான். ஏன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் 1 லட்ச ரூபா, 90,000 1.5 லட்சம் வரைக்கும் வாங்குற காலேஜ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஹாஸ்டல் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு விசிட் பண்ணி பாருங்க. ஒரு பெட்டும் வாங்க, 2 பெட்டும் வாங்க, அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இருக்காது சில கல்லூரிகளில். ஸோ உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. எப்படி தங்க வைக்கிறாங்க, 4 பேர் இன்டேக்கா இல்லை 2 பேர் ரூமா என்னங்கிறது பாருங்க. அண்ட் ஃபுட் குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்கள் வாங்கி அங்கே ருசிச்சு பாருங்க. ஏன்னா வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்கள் பையன் 4 வருஷமா அங்கே வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தெல்லாம் வந்து அனுபவிக்க போகிறான். ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒர்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு கல்லூரி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.